எடப்பாடியும் டிடிவி தினகரனும் இரட்டைக்குழல் துப்பாக்கியா செயல்படுவாங்க. தினகரன் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிறார். அவர் அதிமுகவுக்குள்ள வர்றதுங்கிறதுக்குள்ள சாத்தியக்கூறுகள் இல்லைங்கிறதான் என்னோட ஆணித்தரமான ஒரு கருத்தை நான் முன்வைக்கிறேன். எடப்பாடிக்கு பேக்கேஜ் குறையுது, விஜய்க்கு வந்து பேக்கேஜ் கூடுதுங்கிற மாதிரி ஒரு கட்டுரை எழுதுறாரு. தமிழக அளவில் சசிகலா கிட்ட நியாயம் இருக்குன்னு சொன்னவங்க ஒரு தரப்பு இருந்தாங்க, தினகரன் கிட்ட நியாயம் இருக்குன்னு சொன்னவங்க ஒரு தரப்பு இருந்தாங்க. ஏன் ஓபிஎஸ் கிட்ட நியாயம் இருக்கு, வாலாட்டும் கேடயமான்னு இன்னொரு நீக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமின்னு நானே கடுமையா இது பண்ணேன். முக்குலத்தோர்களை எடப்பாடிக்கு எதிராக திருப்பி விடக்கூடிய அரசியலை நான் முன்னின்று தெளிவா முகங்காட்டி செய்த உண்மை. தாவேக அரசு மீது குதிரை பேர குற்றச்சாட்டு அப்படிங்கிறது தொடர்ந்த வண்ணமே இருக்குது. இதுக்கு முன்னாடி திமுக இது மாதிரிலாம் செய்யலை அப்படின்னு சொல்லப்படுது, அதிமுகவும் இது மாதிரி செய்யலைன்னு சொல்லப்படுற நேரத்தில் புதுசாக கட்சி ஆரம்பித்து ஆட்சியையும் பிடிச்ச தாவேகா இதில் எப்படி துணிஞ்சு இறங்குறாங்க அப்படின்றத எப்படி எடுக்குது? இந்த இடம் தாவேகாவோட அரசியல் அணுகுமுறை தவறுங்கிறது என் பார்வை. பொய்யான ஒரு முள் பூசணிக்காயை சோத்துல மறைக்கக்கூடிய ஒரு அரசியலை அதை ஒரு தினம் பண்றாரு. அதை ஒரு தெரிஞ்சு பண்றாரா, திட்டமிட்டு பண்றாரா நமக்கு தெரியல. ராமதாஸுக்கு ஒரு நீதி, இவங்களுக்கு ஒரு நீதியா? அப்போ இந்த முறைகேட்டுக்கும் இந்த பல்ட்டி அரசியலுக்கும் 29 தமிழக மக்கள் மொத காங்கிரஸும் அவங்களை சார்ந்தவங்களுக்கும் ஒரு அடியை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். தி பப்ளிக் நேயர்களுக்கு வணக்கம். தற்போதைய தமிழ்நாட்டு அரசியல் சூழல் குறித்து நாம் விவாதிக்க இருப்பது அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி திருக்குமரன். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும் தம்பி. தமிழ்நாட்டு அரசியல் போக்கை தொடர்ந்து உன்னிப்பாக கவனிக்கிற ஆள் நீங்கள். தஞ்சாவூர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சிருக்காங்க. அதில் ஒரு மிக முக்கிய பாயிண்ட் என்னென்னா, தினகரனை, டிடிவி தினகரனை கட்சியில் சேர்க்கறது சம்மந்தமாக அவங்க வலியுறுத்தியதாகவும் அதற்கு அவர் எடப்பாடி மறுப்பு தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடியும் டிடிவி தினகரனும் இரட்டைக்குழல் துப்பாக்கியா செயல்படுவாங்க. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு என்டிஏல ஒரு முக்கிய தலைவர், தினகரனும் என்டிஏல ஒரு உறுப்பு கட்சியாக முக்கியமாக இருக்காங்க. தினகரனும் எடப்பாடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றிணைந்து செயல்படுறாங்க, இரட்டைக்குழல் துப்பாக்கியாக செயல்படுறாங்க. திகாவும் திமுகவும் இரட்டைக்குழல் துப்பாக்கியாக செயல்படுறாங்களாம் நம்ம கலைஞர் காலத்தில் சொல்லுவாங்க. இந்திய எதிர்க்கிறதுல திமுகவும் அதிமுகவும் இரட்டைக்குழல் துப்பாக்கியாக செயல்படுவோம்லாம் எம்ஜிஆரும் கலைஞர் உயிரோடு இருக்கும்போது பல கருத்துக்கள் வரும். அதே மாதிரி இரட்டைக்குழல் துப்பாக்கியாக எடப்பாடியும் தினகரும் செயல்படுறாங்கன்னு பார்க்கணுமே தவிர, தினகரன் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிறார். அவர் அதிமுகவுக்குள்ள வர்றதுங்கிறதுக்குள்ள சாத்தியக்கூறுகள் இல்லைங்கிறதான் என்னோட ஆணித்தரமான ஒரு கருத்தை நான் முன்வைக்கிறேன். அதிமுக சென்டிமெண்ட் அப்படி இருக்குது. ஒரு அதிமுகவுக்குள்ளே ஒரு செயலாளர் அதை பேசியிருக்கிறாருங்கிறது நம்மளால் உணர முடியுது. பட் அந்த சென்டிமெண்ட்டு வந்து கட்சிக்குள்ளே வந்து அது ஒரு ஒன்றிணைஞ்சு போகுமான்னு கேட்டால் என்னை பொறுத்தவரை இல்லை. ஏன்னா தினகரன் வந்து ஒரு காலகட்டத்தில் எடப்பாடியோட மேலே இருந்த ஒரு பொசிஷனில் இருந்தவர். எடப்பாடியை பொறுத்தவரை அவர் வந்து 4 தேர்தல்கள் 2019, 2021, 24, 26 4 தேர்தல்களில் அவர் தலைமைக்கு 20 விழுக்காடு வாக்குக்கு மேலே அவர் எடுத்துட்டார். ஸோ அவர் அங்கே லீடருங்கிற அந்தஸ்தில் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தினகரன் வந்தால் தினகரனை எந்த இடத்துல நீங்கள் வைப்பீங்க, எப்படி இது பண்ணீங்க? ஒரு கட்சியெல்லாம் மர்ஜர் பண்ணணும். ஸோ இந்த கூட்டணிங்கிற அந்த அரசியலே இது சரியாக இருக்குமே தவிர, கட்சிக்குள்ளே வர்றதுன்னா பிறகு வந்து சசிகலா வரணும்னு ஒரு கருத்து அடுத்தால வரும். ஸோ இதெல்லாம் வந்து பொருந்தி வராது, சரியாக வராது. ஒரு உரையில் 2 வாள் இருக்க முடியாது. அந்த அதிமுகனா எடப்பாடி பழனிசாமி தான். குட்டையோ நெட்டையோ சிறுசோ பெருசோ எடப்பாடி பழனிசாமி தாங்கிற கருத்தை நான் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இப்பவும் என்னோட கருத்து அதுதான். இது தினகரனுக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். அந்த கட்சிக்காரர் அதிமுக சென்டிமெண்ட்டுக்குள்ள ரெட்டையில சென்டிமெண்ட்டுக்குள்ள ஒரு ஆவலோடு பேசிட்டாரே தவிர அது நடைமுறை சாத்தியம் வராது. எடப்பாடி பழனிசாமி அதில் ரொம்ப ப்ரூடண்டா நிதானமாக தன்னோட பதிலை சொல்லியிருக்காரு. அவர் வேற கட்சி, நம்ம வேற கட்சின்னு சொல்லிட்டாரு. உண்மை நிலைமையும் அதுதான், ரெண்டும் வேற கட்சி தான். இரட்டைக்குழல் துப்பாக்கியாக செயல்படும். அதிமுக வந்து அமமுகவுக்கு தாய் கழகம் மாதிரி தான். நாளைக்கு கட்சியை இணைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கும், அமமுகவை அதிமுகவோட இணைப்பதில் என்ன பிரச்சனை இருக்கும், ஒருவேளை பொதுச் செயலாளர் பதவியை விட்டுத்தர வேண்டிய நிலை தினகரனுக்கு கொடுக்க வேண்டிய நிலை வருமோ அப்படின்னு எடப்பாடி நினைப்பாரா? அது எப்படிங்க நீங்கள் அந்த சூழ்நிலைக்கு வந்து இணைப்புங்கிறதுல எப்படி நாம் இப்போ கொஸ்டின் பண்ண முடியும்?
நீங்கள் எடப்பாடி பழனிசாமி 47 சீட்டு ஜெயித்தார், கொஞ்சம் ஒரு அங்கங்கே போயிருக்கலாம். 21 விழுக்காடு வாக்கெடுத்திருக்கிறாரு. தினகரன் ஒரு சீட்டு ஜெயித்தார், 1 விழுக்காடு வாக்கெடுத்திருக்கிறாரு. இதில் வந்து ஈக்குவல் ஃபிட்டிங்கில் எப்படி நம்ம இணைப்புங்கிறத ஒத்துக்கிடுவார். அந்த இடத்துக்குள்ள தினகரன் இருந்து இந்த இடத்துல எடப்பாடி இருந்தால் தினகரன் ஏற்றுக்குவாரா? ஸோ இந்த இடம் வந்து ஒரு தமிழ்நாட்டில் இன்னைக்கு 3வது பெரிய தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். 2வது பெரிய அணியாட்டு 3வது பெரிய தலைவராட்டு இருக்கிறார். ஏன்னா 2வது பெரிய அணிங்கிற கருத்தை நான் சொன்னேன்னா, திராவிட முன்னேற்ற கழக அணியில் இருந்த கட்சிகள் காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, மதிமுக, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், விசிகா எல்லாருமே வந்து இடத்த காலி பண்ணிட்டாங்க. இன்னும் தேமுதிக தவிர வேற எல்லாருமே இடத்த காலி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குங்கிறத பார்க்கும்போது, ஒரு அணியா எடப்பாடி பழனிசாமி 2வது இடத்துல இருக்கிறாரு. ஒரு கட்சியா 2வது இடத்துல ஸ்டாலின் இருக்கிறார். இது இன்னைக்குள்ள தமிழ்நாட்டின் நிலைமை. இந்த நிலைமைக்குள்ள கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய தினகரனை உள்ள சேர்க்கறதுல எடப்பாடிக்கு என்ன கூடுதல் லாபம் வரும்? அது நாளைக்கு ஒரு லீடர்ஷிப் ஃபைட்டு தானே வரும். அதை எப்படி விடுவாங்க? இது வந்து டே ஒன்னே சொல்லிட்டேன், தன்னோட மேலான பொசிஷன்ல இருந்த சசிகலா, தினகரன், ஓபிஎஸ், இபிஎஸ் சேர்க்க மாட்டார் நான் சொல்லிட்டேன். நான் வந்து எல்லா காலமும் அதை தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கும் என்னோட அந்த நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை. ரெட்டைக்குழல் துப்பாக்கியா ஒரு தனக்குள்ள ஒரு வாளாட்டு, கேடய மாட்டு, இந்த அணிக்கு வந்து ஒரு பெரிய பலமாட்டு டிடிவியை பயன்படுத்துவார். அணிக்கு டிடிவி பெரிய பலம் தான். டிடிவி கையில் நிறைய வெப்பன்ஸ் இருக்குது, நான் மறுக்க வரல. அந்த அணிக்காக டிடிவி ரொம்ப தெளிவாக பண்ணுறாரு, வெரி பவர்ஃபுல்லாக ப்ரெஸ் மீட் பண்ணுறாரு. தாவேக அரசுக்கு எதிராக எடப்பாடிக்கோட அந்த அரசியலுக்கு உறுதுணையாட்டு பெரிய அளவு பண்ணுறாரு. அன்றைக்கே வந்து அவர் எடப்பாடியை முதல்வராக்கணுங்கிற அந்த புதுச்சேரி அதிமுக பொதுச்செயலாளர் சொன்ன மாதிரி தினகரன் சொன்னாருங்கிறது மறுக்கல. பட் ஒரே கட்சியாக சேர்ந்தால் அங்கே லீடர்ஷிப் பிரச்சனை வரும், யார் தலைவருங்க பிரச்சனை வரும். அதை வந்து எடப்பாடி வந்து ஏற்றுக்க மாட்டாருங்கிறத நம்ம 100க்கு 100 நான் உறுதியாக அன்னைக்கும் சொல்கிறேன், இன்னைக்கும் சொல்கிறேன், என்னைக்கும் சொல்கிறேன். இப்போ அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே இத்தனை பேர் விலகி தாவேகாவை நோக்கி படையெடுக்கும் போது, அதிமுக அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கட்சியை கட்டுக்கோப்பாக நல்ல கட்டமைப்புடன் பலமாக திரும்ப கட்டமைச்சு கொண்டுட்டு வர்றதுக்கு எடப்பாடியோட திட்டம் என்ன இருக்கு? ஏன்னா அப்ப அவர் எதுவுமே இது சம்பந்தமா பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு வெளியில. அதாவது போறவங்க போங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துட்டாரே. அவர் தரப்பு என்ன சொல்றாருன்னா, அதிமுக சென்டிமெண்ட் இருக்குது. கரூர்ல வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து நன்றி தெரிவிக்க கூட போக முடியலங்கிற ஒரு கருத்தை எடப்பாடி தரப்பு முன்வைக்கிறாங்க. ரெட்டலையில ஜெயித்தவங்க இன்னொரு இடத்துக்கு போனதுல தனக்கு தான் லாபம் வரும்னு அவர் நினைக்கிறார். இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அருணா டிகே அருண்ங்கிற ஒரு பார்த்துருப்பீங்கள்ல, இதைத்தான் இந்த கட்டுரையை தான் எழுதுறாரு. எடப்பாடிக்கு பேக்கேஜ் குறையுது, விஜய்க்கு வந்து பேக்கேஜ் கூடுதுங்கிற மாதிரி ஒரு கட்டுரை எழுதுறாரு. ஸோ இந்த இடம் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே சென்டிமெண்ட்டை ப்ளே பண்ணுவார். என்னை பொறுத்தளவில் அது அம்பாசமுத்திரத்தில் நிற்குமான்னு நான் கருதலை, திருச்சியில் நிற்கணும்னு நான் கருதலை, தென் விராலிமலையில் நிற்கும்னு நான் கருதலை. ஆனால் அந்த அதிமுக சென்டிமெண்ட்டு பெருந்துறையில் நிற்கும், கண்டிப்பாக பெரிய அளவில் நிற்கும், தாராபுரத்தில் நிற்கும், அடுத்து கொங்கு மண்டலத்தில் இன்னொரு தொகுதி கரூரில் நிற்கிறோம். கரூர், தாராபுரம், பெருந்துறை. இதில் பெருந்துறை நம்பர் 1. இந்த 3 தொகுதியிலுமே எம்ஜிஆர் சென்டிமெண்ட்டு, ஜெயலலிதா சென்டிமெண்ட்டு, ரெட்டையில சென்டிமெண்ட்டு நிற்கும். அதில் அவர் தாவேக்காவுக்கு ஒரு கடும் ஃபைட்டை கொடுப்பாரு. அந்த இடத்துக்குள்ள அவருக்கு ஒரு கிரிப்பு ஏறிட்டுன்னா அவர் தாக்கு பிடிச்சி மேலே ஏறி போக முடியும். ஏன்னா மற்ற ஸ்பிளிட்ல வந்து தமிழக அளவில் சசிகலா கிட்ட நியாயம் இருக்குன்னு சொன்னவங்க ஒரு தரப்பு இருந்தாங்க, தினகரன் கிட்ட நியாயம் இருக்குன்னு சொன்னவங்க ஒரு தரப்பு இருந்தாங்க. ஏன் ஓபிஎஸ் கிட்ட நியாயம் இருக்கு, வாலாட்டும் கேடயமான்னு இன்னொரு நீக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமின்னு நானே கடுமையா இது பண்ணேன். முக்குலத்தோர்களை எடப்பாடிக்கு எதிராக திருப்பி விடக்கூடிய அரசியலை நான் முன்னின்று தெளிவா முகங்காட்டி செய்த உண்மை. ஆனா இன்னைக்கு இந்த ஸ்பிளிட்டுக்குள்ள வந்து ரெட்டல சென்டிமெண்ட்டும் ஏடிஎம்கே சென்டிமெண்ட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமா இருக்குது. ஒன்னே நான் அதை சொன்னேன். தமிழக அளவில் இன்னைக்கு எடப்பாடிக்கு இணையாட்டு இன்னொரு அதிமுக தலைவர் இல்லை. ஸோ அதிமுகனா எடப்பாடி பழனிசாமி தான், குட்டையோ நெட்டையோ சிறுசோ பெருசோ அது எடப்பாடி பழனிசாமி தாங்கிற கருத்து இன்னைக்கு வந்து வலுப்பெற்று இருக்குது. இதுல எடப்பாடி பழனிசாமிக்கு இடைத்தேர்தல் நடக்கும்போது தாராபுரம், கரூர், பெருந்துறை இதுல வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பார் நான் கருதுறேன். இதுல பெருந்துறையிலையும் தாராபுரத்திலையும் வெள்ளாளை கொண்டு அவர்கிட்ட கன்சால்டேட் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கதாட்டு நான் கணிக்கிறேன், என்னோட கணிப்பு. ஏன்னா இந்த அரசு ரிஜிம் சேஞ்ச், ஆட்சி மாற்றத்தில் பாதிக்கப்பட்டது வெள்ளாள கவுண்டர்களோட அதிகாரம் தான் நான் கருதுறேன். வெள்ளாள கவுண்டர்கள் வந்து பெரிய அளவில் ஒரு அதிகாரமிக்க சமூகமாட்டு உருவாகி வந்தாங்க. அது பேக்கிங் கம்யூனிட்டியாக ஜெயலலிதா அம்மையார் எடுத்தாங்க. அந்த பகுதியில் அவங்களுக்கு வந்து முக்குலத்தோருக்குள்ள அந்த இன்னொரு எதிர்நிலை ஜாதி மாதிரி தேவேந்திர குல வேளாளர்
இல்லாமல் அருந்ததியர் கொஞ்சம் இணக்கமாக இருந்த சூழ்நிலையில் ஜெயலலிதா பெரிய அளவில் அதை பேக்கிங் கம்யூனிட்டியை அடுத்து கொண்டு போனதை நம்ம கண்கூடாக பார்த்தோம். ஸ்டாலினும் வந்து ப்ரோ விழால கவுண்டர் அரசியலாட்டு செந்தில் பாலாஜி ஸ்டாலினுக்கு பெரிய அசட்டு தான், ஜெயித்து கொடுத்துருக்காரு. திமுக வீக்கான இடத்துல ஜெயித்து கொடுத்துருக்காரு. வெள்ளக்கோயில் சாமிநாதன் தோத்துட்டாரு, முத்துசாமி தோத்துட்டாரு, 2 பேரும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஒட்டஞ்சத்திரம் சக்கரபாணி அவரும் ஜெயித்திருக்கிறாரு. ஸோ இதுவும் ஒரு வெள்ளாள கவுண்டர் டாமினேட்டட் ஒரு பார்ட்டியாக தான் இருந்தது. ஆனால் தாவேகா ரெஜிம் வந்ததில் பாஜக வைஸ் பிரசிடென்ட் பலர் இருந்தும் அந்த இடத்துக்குள்ள வந்து இவங்க எடப்பாடி போதுமான வெற்றியை பெறலை. ஸோ கூட 10 சீட்டு கிடைச்சிருக்கும்னா அவர் சிஎம். இன்னைக்கு 10 சீட்டு கூடுதலாக கிடைச்சிருக்கும்னா இன்னைக்கு மாயாவதி மாதிரி, குமாரசாமி கவுடா, தேவகவுடா மாதிரி, நிதிஷ்குமார் மாதிரி அவர் சிஎம். அந்த 10 சீட்டு வந்தோன்னா திமுக 60, இவருக்கு சீட்டும் திமுக சீட்டும் சேர்ந்தா 117 வந்துடும். பிரச்சனையே இல்லை. அந்த 10 தான் இவருக்கு இதாகி போச்சு. அது செங்கோட்டையன் அண்ணாமலை ஃபேக்டரில் அது இதாயிடுச்சு. ஸோ இது எல்லாமே வெள்ளாள கவுண்டர் சமூகத்துக்கு வந்து ஆட்சி மாற்றத்தில் வேற எந்த சமூகத்தை விட பின்னடைவை சந்திச்ச சமூகம் மட்டும் வெள்ளாள கவுண்டர் சமூகத்தை அதிகார மையத்துக்குள்ள பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து எடப்பாடி கிட்ட கன்சால்டேட் ஆகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் என்னோட அரசியல் கணிப்பில் சமூகங்கள் இப்படி பயணிப்பாங்க அளவில் ஒரு சாத்தியக்கூறுகளும் வருமானா தாராபுரத்திலையும் பெருந்துறையிலையும் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பெரிய ஃபைட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கதான் நான் பார்க்குறேன். தாவேகா அரசு மீது குதிரை பேர குற்றச்சாட்டு அப்படிங்கிறது தொடர்ந்த வண்ணமே இருக்கு. இதுக்கு முன்னாடி திமுக செய்யலை, இது மாதிரிலாம் செய்யலை அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுகவும் இது மாதிரி செய்யலைன்னு சொல்லப்படுற நேரத்தில் புதுசாக கட்சி ஆரம்பித்து ஆட்சியையும் பிடிச்ச தாவேகா இதில் எப்படி துணிஞ்சு இறங்குறாங்க அப்படின்னு எப்படி எடுக்கிறது? இந்த இடம் தாவேக்காவோட அரசியல் அணுகுமுறை தவறுங்கிறது என் பார்வை. தாவேக்கா சிங்கிள் லார்ஜஸ்டாக வந்துட்டாங்க, 35 விழுக்காடு வாக்கு வாங்கிட்டாங்க. எம்ஜிஆர் 77 எடுத்ததை விட 4.6 விழுக்காடு வாக்கு அதிகம். எம்ஜிஆர் 30.3 விழுக்காடு தான் எடுத்தார், இவர் வந்து 34.9 கிட்ட வந்துட்டார். ஸோ 6 விழுக்காடு, 4.6 விழுக்காடு வாக்கு அதிகம். உங்கள் இம்பேக்ட் என்னன்னே தெரியாமல் என்பவர்கள் 3வது இன்னும் அவர் எப்படி இவ்வளோ புல் டவுன் பண்ணுமோ அவ்வளோ புல் டவுன் பண்ண சூழ்நிலை 35ங்கிறது பெரிய இம்பேக்ட். இன்னும் சொல்ல போனால் விஜய் எதிர்பார்க்காத ஒரு இம்பேக்ட். அப்போ இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து ஹெக்டே மாதிரி வந்து ஒரு ஸ்னாப் போல் ஒரு மேண்டேட் நீங்கள் கேட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து விசில்லையே நீங்கள் வந்து 150, 160 வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதை விட்டுக்கிட்டு நீங்கள் ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லி எடுத்த 13 பேரை எடுக்கிறது ஒரு முறையற்ற அரசு, ஒரு பச்சவந்தித்தனமான அரசு, ஒரு ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு அரசாக தான் இருக்குது. நீங்கள் இந்த அரசு அமையணும்னா எப்படி அமையணும்னா ஸ்டாலினை 108 தொகுதியில் தோக்கடிச்சது ஸ்டாலினும் ஒரு கூட்டணி கட்சிகளையும். அந்த கட்சிகள் ஸ்டாலின் முதல்வர் தானே சொன்னாங்க. ஸ்டாலினுக்கு ஆட்சிக்கு ஆதரவாக தானே திரும்ப காங்கிரஸ் எல்லாரும் நின்னாங்க. அப்போ அந்த தலைமையும் அந்த தலைமை கூட நின்னங்களையும் தோக்கடிச்சது 108 பேர் தொகுதிகளில். ஒன்று விஜய் 2 தொகுதியில் நின்னார். தாவேக்கா 53 தொகுதியில் தோக்கடிச்சது வந்து எடப்பாடி பழனிசாமி. ஸோ ஆளுங்கட்சியும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நின்றவர்களை தோக்கடிச்சது 108ல் விஜய், 53ல் எடப்பாடி பழனிசாமி. இந்த 108ம் 53ம் சேர்ந்து தான் ஸ்டாலினையும் ஸ்டாலினுக்கு ஆதரவாக நின்றவர்களையும் தோக்கடிச்ச இவங்க தான் ஆட்சி அமைச்சிருக்கணும். இதுதான் தார்மீகம், இதுதான் நெறிமுறை, இதுதான் நாணயமான அரசியல், இதுதான் கண்ணியமான அரசியல். கண்ணிய குறைவான ஒரு அரசை ராகுல் காந்தி நிறுவதுக்கு ஒரு பல்ட்டிசாமி ஆகி ராகுல் காந்தி ஒரு தப்பை பண்றாரு. அந்த தப்புக்கு விஜய் துணை பேருக்காண்டாம். மும்முனை போட்டி தான் மீண்டும் நடக்கும். ஸ்டாலின் ஒரு முதல்வர் வேட்பாளராட்டும், எடப்பாடி ஒரு முதல்வராட்டும், விஜய் ஒரு முதல்வர் வேட்பாளராட்டும் மீண்டும் களத்துக்குள்ள வரும்போது விஜய் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தவங்கெல்லாம் நம்பிக்கையோட வரும்போது விஜய்க்கு வந்து தனி மெஜாரிட்டி வரும். ஸோ ஒரு தனி மெஜாரிட்டிக்காக ஹெக்டே மாதிரி அவர் ஒரு அரசியல் முன்னெடுத்திருக்கணுமே தவிர ஸ்டாலின் முதல்வர்னு சொன்ன 13 பேர்களை வச்சு அவர் ஆட்சி பண்றது வந்து அவருக்கு ஒரு இழுக்கு, அது ஒரு முறையற்ற ஒரு சந்தர்ப்பவாத ஒரு அரசியல். அதுதான் என்னோட ஆணித்தரமான பார்வை. அந்த இதை விஜய் தவிர்த்திருக்கணுங்கிறது தான் என்னோட கருத்து. இல்லை, இப்போ எடப்பாடி நீங்கள் சொல்கிற மாதிரி 53 இடத்துல ஜெயிச்ச எடப்பாடியை சேர்த்துக்கிட்டு பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்காததுக்கும் இல்லை மறுதேர்தலை சந்திப்போங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கும் விஜய் நகராததுக்கு என்ன ரீசன்? இந்த வாய்ப்பை வந்து நான் ஏற்படுத்தி தரேன்னு ராகுல் காந்தி அஷூரன்ஸ் கொடுத்தது தான். நான் 5 தந்துடுறேன், மற்ற 8 பேர்கிட்டே நான் பேசிடுறேன், சிபிஎம் சிபிஐ நேஷனல் லீடர்கிட்ட நான் பேசிடுறேன், முஸ்லீம் லீக் லீடர்கிட்ட நான் பேசிடுறேன், திருமாவளவங்கிட்ட மல்லிகார்ஜுன கார்கே பேசி 13 கொண்டு வந்துடலாங்கிற
ஒரு அசூரன்ஸை ராகுல் காந்தி கொடுத்தனால தான் இந்த இதுக்கு போயிருக்காரு. 13, 108, 13, 121, 120, 121, அது 117 தாண்டி போயிட்டு. நான் என்ன சொல்றேன்னா, எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் சொன்னேன். தினகரனே 3 மாசத்துக்கு எல்லாம் ஆட்சி கவர்னு சொல்லும்போது 3 மாசத்துக்கு அப்புறம் தினகரன் இதைத்தான் சொல்லுவாருங்கிற கருத்தை நான் முன் வச்சேன். அதே மாதிரி எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் தான் நின்றுச்சு. எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷனுங்கிறதா இங்க சுச்சுவேஷன். அப்படி இருக்கும்போது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் இன்னைக்கு வீரபாண்டியனும் சண்முகமும் காலையில இருந்து சாயங்காலமா எங்க கவர்மெண்ட்டுங்க மாதிரி பேசுறாரு. திருமாவளவும் தன்னை ஒரு மிகப்பெரிய தலைவராக முன்னெடுத்து பேசுறாரு. காங்கிரஸ் வந்து அத்தனை பர்சன்டேஜ் கொடு, இத்தனை பர்சன்டேஜ் கொடுன்னு அவங்க கேட்குறாங்க. ஸ்டாலினை பயன்படுத்தி ஒரு பவர் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய வேலையும் காங்கிரஸ் அந்த இடத்துக்குள்ள பண்றாங்க. இந்தியன் முஸ்லீம் லீக் வந்து 3.5 5 மாற்றி கொடுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த நெருக்கடி, இந்த இடர்பாடுகள்லாம் இல்லாமல் நீங்க ஒரு கம்ஃபர்டபுளா 2021 ஸ்டாலின் மாதிரி. அப்ப நீங்க 2021 ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் அல்ல. 2021 ஸ்டாலின் உதயசூரியன் சின்னத்துல நின்று தனி மெஜாரிட்டி பெற்றாரு. 2021 ஸ்டாலினை சிஎம்ஆ சொல்லி 2/3 மேல எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றாங்க. இப்போ உங்களை சிஎம்ஆ சொல்லி 108 பேர் 107 பேரும் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று அதுல 13 பேர் ஸ்டாலின் சிஎம்ஆ சொன்னவங்களை வச்சு உங்க அரசு ஓடுதுன்னு சொன்னா உங்களுக்கு இழுக்கு. இது ஒரு நீங்க 5 நிமிஷம் பேசி ஸ்டாலின் எல்லாம் தோக்கடிச்சுன்னு சொல்றதெல்லாம் அர்த்தம் இல்லை, மீனிங்லெஸ். இல்லை, இப்போ நீங்க சொன்ன கூற்றுப்படி ராகுல் காந்தியோட அந்த கோரிக்கையை ஏற்று ஓகே 118லேருந்து 120 பெரும்பான்மைக்கு தேவையான இடம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஆட்சி அமைச்ச பிறகும் ஏன் இப்போ அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை தூக்குற நிலைமை எதுக்குன்னு நான் கேட்குறேன். இப்போ அதுக்கு தான் இப்போ கால் ஸ்டேடிங்னு கவர்னர் மாளிகையில் போய் கம்ப்ளைண்ட் ஆகிட்டு அது இப்போ கொஞ்சம் அரெஸ்ட் ஆகிருக்குது இல்லையா. அவங்க வந்து முலாயம் சிங் யாதவ் யூபியில் ஆட்சி பண்ண மாதிரி ஒரு 4-5 பேர் சப்போர்ட் பண்ணால் அந்த கவர்மெண்ட் இருக்குங்கிற லெவலில் அவங்க ஆட்சி பண்ண மாதிரி இந்த மதசார்பற்ற இந்த குரூப்பையும் தாண்டி அதிமுக டிசிடென்ட்ஸு நம்மக்கிட்ட வந்து அதிலே மெஜாரிட்டி வந்தால் பெட்டருங்கிற லெவலில் கூட அவங்க மூவ்களை பண்ணியிருக்கலாம். கரூர் விஷயத்தில் ஆதவ் அர்ஜுனாவோட அந்த பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப, அதாவது திமுக நடந்ததுக்கு முழு முதல் காரணம் திமுக அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல இருந்து ஆதவ் அர்ஜுனா பேசுறாரு. இன்னைக்கு அது கோர்ட்டு வரைக்கும் திமுகவை நகர்த்தி அது ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன் இந்த ஸ்டாண்டை எடுக்கிறதுக்கு ரீசன் என்ன? கரூர் விஷயத்துல தாவேகாவோட ஸ்டாண்டு ஏன் ஒரு தவறுதலான திசையை நோக்கி நகருதோ அப்படின்னு பார்க்க. ஆதவ் அர்ஜுனா தமிழ்நாடு அரசியல் தொடர்பாக தவறான ஒரு பிக்சரை கொடுக்குறாரு. தாவேகா நம்பர் 1, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. 108 தொகுதி தான் 2021 ஸ்டாலினுக்கு மெரிட்ல வரல. பட் இன்னைக்கு வந்ததுல எக்ஸ்ட்ராடினரியா அவர் நிற்கிறாருங்கிறது மறுக்க முடியாது. 2வது இடத்துல ஸ்டாலின் இருக்கிறார். 3வது இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். இதுல இவங்க எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தர் இல்லாதது மாதிரியே சொல்லி ஒரு பொய்யான ஒரு முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கக்கூடிய ஒரு அரசியலை ஆதவ் அர்ஜுனா பண்றாரு. அதை அவர் தெரிஞ்சு பண்றாரா, திட்டமிட்டு பண்றாரான்னு நமக்கு தெரியல. அப்படி பண்றதுல உணர்ச்சி வசப்பட்டு கடுமையா திமுக எதிர்ப்ப விஷயங்களை அவர் பண்றாரு. ஸோ இந்த அரசியல் கணக்கில் தான் அவர் கரூர் சம்பவத்தையும் அவர் பேசினார். ஆனால் ஆதவ் அர்ஜுனா மனச்சாட்சிக்கும் விஜய் அவர்களுக்கும் தாவேகாவினர்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் நான் ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். என்னன்னா, இந்த கரூருக்குள்ள யார் ஜெயித்தா? எம்ஆர் விஜயபாஸ்கர் எடப்பாடி முதல்வர்னு ரெட்டையில ஜெயித்தார். எம்ஆர் விஜயபாஸ்கர் இங்க சேர்ந்துட்டாரு. அவருக்கும் தனிப்பட்ட செல்வாக்கு உண்டு, அதை நான் மறுத்து பேசல. பட் ரெட்டையில தான் நீங்க ஜெயித்தீங்க. இந்த கரூருக்குள்ள விசில் ஜெயிக்க முடியல. இப்போ அதிலே உங்களுக்கு கரூர் சம்பவத்துல வந்து எடப்பாடி ஜெயித்துட்டாருன்னு சொன்னா அந்த இடத்துல எடப்பாடின்னு ஒருத்தர் களத்துக்குள்ள இல்லாத மாதிரி ஒரு அரசியலை பேசுறது, முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறது வந்து ஒரு ஊடகத்துல வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது நம்ம கடமை தானே. இங்க வந்து 3 பேர் தான் மெயின் பிளேயர்ஸ். அதுல விஜய் வந்து நல்ல டிஃபரன்ஸ்ல இருக்கிறார். ஸ்டாலின்கிட்ட தோத்த கூட்டணி கட்சிகளே விஜய்கிட்ட வந்துட்டாங்க. ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளை இழந்திருக்கிறார். ஆல்மோஸ்ட் கூட்டணி கட்சிகள் யாருமே எடப்பாடியை விட்டு போனதா சொல்லலை. அப்போ அவங்க கூட்டணியா 27 விழுக்காடு வாக்கெடுத்த ஒரு தலைவர், கரூர்ல வெற்றி பெற்ற ஒரு தலைவரா எடப்பாடி பழனிசாமியும் இருக்கிறாரு. ஸோ இந்த உண்மை அரசியல் நிலைமை இங்க மும்முனை போட்டிங்கிறதும் அந்த இடத்துக்குள்ள கர்நாடகா மாதிரி, பீகார் மாதிரி, யூபி மாதிரிப்பட்ட அரசியல் தாங்கிறதை மறைக்கிறதுக்கு தான் ஒரு நரேட்டிவை செட் பண்ணி ஸ்டாலின் வர்சஸ் விஜய்ங்கிற ஒரு அரசியலை கொண்டு வர்றதுக்கு படாத பாடுபடுறாரு இவரு ஆதவ் அர்ஜுனா. உண்மை நிலையை மீறி எப்படி யார் பாடுபட்டு என்ன வரும்? இப்போ நீங்க இடைத்தேர்தல் வருதுன்னு வைங்க, 6 தொகுதி வந்து அதிமுகவில் இருந்து கட்சி மாறி போனவங்க சம்பந்தமான இஷ்யூ தான் வரும். திருச்சியில் மட்டும்தான் வேற இஷ்யூ வரும். ஸோ இதெல்லாம் நம்ம மறைச்சிட முடியாது.
இந்த இடத்துக்குள்ள திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் இன்னைக்கு மற்ற ஜப்ஜுடிஸ் நான் ரொம்ப பேச விரும்பல, நீதிமன்றம் இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தோட அந்த கிளைமில் நியாயம் இருக்குது. மேட்ரு ஜப்ஜுடிஸான மேட்ரு, விசாரணையில் உள்ள மேட்டரில் இவரே தீர்ப்பு எழுதுறதும் இவரே இது பண்ணுறதும் வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. நீதிமன்றம் அதுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். தேர்தலின் போது திமுகவோட கூட்டணி கட்சிகளாக இருந்தவங்க இன்னைக்கு ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தாவேகாவுக்கு ஆதரவு அப்படின்னு போய் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் ஐயுஎம்ல எல்லாமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு அமைச்சர் போஸ்ட் வரைக்கும் நகர்ந்துட்டாங்க. ஆனால் அவங்களோட அந்த பேச்சு எல்லாமே அப்போது அவங்க பேசியதற்கும் இப்போ தாவேகாவை ஆதரிப்பதற்காக அவர்கள் பேசுவதற்கும் முன்பின் அந்த முரண்பாடு இருப்பதை பொதுமக்கள் பார்வையில் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக காங்கிரஸை 71 கருப்பி கட்டோ, மன்னர் மானிய ஒழிப்பு, பேங்க் நேஷனலைசேஷன் இதில் பெரிய ஸ்வீப் இந்திரா காந்தி தலைமை பெற்றது. 77 கலைஞரும் இந்திரா காந்தியை சேர்ந்திருந்தா அவங்க ஜெயித்திருப்பாங்க. எம்ஜிஆர் இந்திரா காந்தி கூட சேர்ந்தது எம்ஜிஆருக்கு ஒரு அதிர்ஷ்டம். 80 கலைஞர் கூட சேர்ந்து இந்திரா காந்தி அம்மையார் வெற்றி பெற்றாங்க. 84 சாவுக்கும் நோவுக்குமான ஒரு பெரிய ஆளை உருவாச்சு. 89 ராஜீவ்காந்தி, 91 ராஜீவ்காந்தி மரணம், 2004 சோனியா காந்தி, 2019 ராகுல் காந்தின்னு தொடர்ந்து அந்த குடும்ப தலைமை வந்து தமிழ் மண்ணில் வெற்றி பெற்ற போது அந்த குடும்பம் இருந்தாலே பெரிய வெற்றின்னு சொல்ல சூழ்நிலையில் இந்த முறை அவங்களும் அவங்கள சார்ந்தவங்களும் தமிழ் மண்ணில் சந்தர்ப்பவாத சுயநல பல்ட்டி அரசியல், அணிமாறக்கூடிய அரசியல். ராமதாஸ் பண்ணா மட்டும் நீங்க ஜாதிய வன்மத்தில் ஏசி கிழிப்பீங்க. அப்போ ஒரு தத்ராத்திய கோத்திர 25% பிராமணர் பண்ணா மட்டும் அது நியாயமா? ராமதாஸுக்கு ஒரு நீதி, இவங்களுக்கு ஒரு நீதியா? அப்போ இந்த முறைகேட்டுக்கும் இந்த பல்ட்டி அரசியலுக்கும் 29 தமிழக மக்கள் மொத காங்கிரஸும் அவங்களை சார்ந்தவங்களுக்கும் ஒரு அடியை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அந்த அடியை கொடுக்கறதுக்கு நான் வெளிப்படையாகவே உழைக்கிறேங்கிறதையும் சொல்லிக்கிறேன். பொறுத்திருப்பாங்க. பாமக தலைவர் அன்புமணி இன்னைக்கோட போய் அமைச்சர் புசியானந்தை சந்திச்சிருக்காரு. தாவேகா அரசோட இந்த செயல்பாடு அப்படிங்கிறதும் அவங்க வந்து எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி எங்களை வரவேற்று அவங்க உபசரிக்கிற விஷயங்கள் எல்லாமே பாராட்டுக்குரியதுங்கிறாங்க. இந்த நெருக்கம் ஒருவேளை அமைச்சரவையில் இடம் வாங்கணுங்கிறதுக்கான நெருக்கமா? பாமக வட தமிழகத்தில் ஒரு முக்கியமான கட்சி. ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி அரசியல் பண்ணுறாங்க. தாவேகா ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு அந்த ஆப்ஷன் அவங்களுக்கு பலன் கொடுக்குங்கிறது ஒரு நாட்களில் தான் தெரியும்.